துலாம் ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் இனிமே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மங்கள செலவுகள் ஏற்படும். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது சத்துருக்களே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். 6, 7, 8 பார்க்கிறார், 6லிருந்து 12 பார்க்கிறார். விபரீத ராஜயோகம். சின்ன சின்ன உடம்புக்கு ஏதாவது படுத்தின்றே இருக்கு, உடம்பு வேதனைப்படுத்திட்டே இருக்கு என்பதெல்லாம் சரியாகும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே வாழ்க்கையில் அடுத்த படிநிலை நீங்கள் அடைகிறீர்கள். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உடன் பிறந்தவர்களோட சப்போர்ட் போன்றவை கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலையை பிடுங்கினாலும் 10ஆம் இடத்து குரு இந்த சனி காம்பன்சேட் பண்ணுவார். எப்படின்னா விபரீத ராஜ 6 8ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும் பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதே மாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழைதான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திரக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? அடப்போங்க குருஜி, துலாம்னு அடித்தாலே உங்கள் வீடியோ தான் வருது. துலாமுக்கு வேலை போயிடும், துலாமுக்கு வேலை போயிடும், துலாமுக்கு வேலை போயிடும். உண்மை என்னவென்றால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். இந்த குரு அந்த ஆளு குரு, அது வேற பயிற்சி. நம்ம பிள்ளை தமிழில் குரு பயிற்சி பலன் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதெல்லாம் இது சனி, இது வேற பயிற்சி. இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சனி உங்களுக்கு யோகாதிபதி. குரு பிடுங்கன்னா என்ன சார், இப்போ வேலையை பிடுங்கன்னா இப்போ என்ன, சனி இருக்கார்ல, எங்கால் இருக்கார்ல, 5 கோடி யோகாதிபதி என் தலைமையா அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களுக்கு வக்கரமாகும் போது எந்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை போச்சோ அல்லது எந்த கம்பெனியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சோ அதே கம்பெனியில் வேலை வாங்கி தருவார். 4 கோடிவனாக 5 கோடிவனாக இருந்து வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரோகஸ்தானம். ரோகம்னா என்ன? வியாதி, கடன், கஷ்டம். நண்பர்களே, சனியே பிணியே. சனியே பிணியே. அப்போ சின்ன சின்ன உடம்புக்கு ஏதாவது படுத்தின்றே இருக்கு, உடம்பு வேதனைப்படுத்திகிட்டே இருக்கு என்பதெல்லாம் சரியாகும். சனி பகவானுடைய உங்களுக்கு 6ஆம் இடத்து சனி பகவானால் ரோகங்கள் வரும் பொழுது அந்த ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. 6ஆம் இடம் என்பது சத்ரு என்ற பெயர். அந்த இடத்துல சத்ருக்கள் எல்லாம் சரியாகிறாங்க. உங்களுக்கு எதிரிகள் இல்லாத நிலை என்பது உருவாகிறது. 6ஆம் இடம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது சத்ருக்களே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். 3வது விஷயம் என்ன? இந்த சத்ருக்கள் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அசட்ஸ். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில் போன்றவைலாம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது பணத்தெல்லாம் நீங்கள் திரும்ப பெறுறீங்க, திரும்ப அடமானம் வச்சதை மீட்டுறீங்க. எதெல்லாம் அடமானம் வச்சிங்களோ, சில சொத்து பத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்டுவீங்க. இடந்த வீடு நிலம் அடமானம் வச்சிருக்க மீட்டுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 6, 7, 8 பார்க்கிறார். 6லிருந்து 12 பார்க்கிறார். விபரீத ராஜயோகம். துலாம் ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் இனிமே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. மங்கள செலவுகள் ஏற்படும். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி அக்காவுக்கு சீமந்தம் பண்ணுறது, இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. எங்கேயாவது ஓடி போய் ஒரு 1 லட்ச ரூபாய் காசுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் நோட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு மொய் செய்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் இல்லற வாழ்வு என்பது தாம்பத்திய ப்ராப்ளம்கள் இருக்கிறவங்களுக்கு, சில பேர் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் தம்பதிகளுக்குள்ள, அதெல்லாம் சரியாயிடும். 12ஆம் இடம் என்பது ஆன்மீகம். அப்போ சில பேருக்கு என்ன ஆகும், ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கடைகள், நாட்டு மருந்து கடை வச்சுருக்கேன் சார், நான் கடவுள் பொருள்லாம் விற்கிற கடை வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு போன்ற விஷயங்கள். அடுத்தாக சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது முன்னேற்றம் போன்றவை. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே வாழ்க்கையில் அடுத்த படிநிலை நீங்கள்
அடைகிறீர்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு போறீங்க. 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உடன் பிறந்தவர்களோட சப்போர்ட் போன்றவை கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலையை பிடுங்கினாலும் 10ஆம் இடத்து குரு இந்த சனி காம்பன்சேட் பண்ணுவார். எப்படின்னா விபரீத ராஜ 6 8ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. வகையில் இதெல்லாம் நடக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் 4 இருக்கின்றவரும் வக்கரமாகிறார். அதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேலை மேலே உங்களுக்கு ப்ராப்ளம். திரும்பவும் சொல்கிறேன், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலை பிரச்சனை வரும். உயர் பதவியில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவிக்கு தகுதி இல்லாத விஷயங்களை செய்யாதீங்க. உங்கள் தரத்துக்கு கீழான வேலைகளை செய்யாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 4 வக்கரம் பெறும்பொழுது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, 4 வக்கரம் கார் ஆக்சிடென்ட் ஆகிறது, காரில் பிரச்சனைகள் வர்றது போன்றவை ஏற்படும். சில பேர் பட்டப்படிப்பு செல்லாதுன்றவாங்க. என்னது என் சர்டிஃபிகேட் செல்லாது. நீங்கள் ரஷ்யாவில் வாங்கிட்டு வந்த சர்டிஃபிகேட் வச்சு தமிழ்நாட்டில் இது பண்ண முடியாது. இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் எழுதினா தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். அது போன்ற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்போது இங்கே திடீர்னு இந்த மாதிரி போன்ற விஷயம் அப்புறமா அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் வாங்குற மாதிரி ஆகும். இது போன்ற விஷயங்கள் 4 வக்கரம் பெறும்பொழுது 4ஆம் இடம் என்பது என்னென்னா சுகஸ்தானம். அது என்னமோ தெரில சார், இந்த மார்ச்லேருந்து ஓட்டமும் நடையுமா சார். நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 10 மணிக்கு சாப்பிடுவோம். நான்லாம் நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்றேன் சார் அப்படிங்கிற ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி. அப்போ நைட்டு சாப்பிட்டு விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே பிஸி. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஒர்க்காக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தினால உங்களுக்கு ஜாப் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் திருநள்ளாறு போகிறது, அகத்தீஸ்வரர் கோயில் போகிறது, அல்லது நீங்கள் குச்சனூர் போகிறது போன்ற விஷயங்கள் பண்ணி சனி பகவானுக்கு பிரீத்திகள் செய்து கொண்டே இருந்தால் குரு தருகின்ற இந்த அசூப பலனாகப்பட்ட வேலையை பிடுங்கிறதுங்கிறது நடக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம், அருமையான நேரம், 100க்கு 90 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம் 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால் எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.